Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 27 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து அவங்களோட ஃபைனல்ஸ் ஜெர்மனிக்கு அகைன்ஸ்ட் ஆட போற கேம்காக ரொம்பவே ஹார்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நைட் எல்லாம் பிராக்டிஸ் முடிச்சுட்டு எல்லாரும் தூங்குறப்போ ஒரே ஒருத்தன் மட்டும் தூங்காம இருக்கான். அதான் வந்து வாகபயாசி. அவன் வந்து கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நான்கெட்சு டவுனுக்குள்ள காண்டாவை காட்டுறாங்க. காண்டாவோட ஜிம்ல இருந்து இன்னொரு ரெண்டு பேர் வந்து ஜப்பான் டீம் வந்து ஃபைனல்ஸ் போனதை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா விளையாடுவாங்க போல ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க ரெண்டு பேருமே இவனை பார்த்துட்டு அந்த சுபாசான்றவன் உன்னோட ஸ்கூல் தானே, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி இருப்பான், உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவனுக்கு இது வந்து ஏதோ ஒரு எரிச்சலாவே இருக்குது. அந்த பஞ்சிங் பேக் போட்டு இனிமே ஃபோர்ஸா குத்திக்கிட்டு இருக்கான் சுபாசாவை பார்த்துட்டு. இப்போ மேட்ச் டே அன்னைக்கு காலையிலயுமே வருது. சுபாசா காலையில எந்திக்கும் போதே அவனுக்கு மெசேஜ் வந்திருக்குது, பாஸ் வந்து உனக்கு கேமுக்கு நான் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவேன் இருந்து அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி மிசாகியோட அப்பாவுமே அவனுக்கு போன் அடிச்சு எப்ப கிக் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது, நான் வந்து கண்டிப்பா கேமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மீகாமி அப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் கோச் ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் கோச் வந்து சொல்றாரு வாக்குசிமுசுவால கண்டிப்பா இந்த கேம் வந்து விளையாட முடியாது அப்படின்ட்டு. மீகாமியுமே வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கடுத்து அது மட்டும் கிடையாது, டாச்சிமரை ட்வின்ஸ் மிசுகி அவங்களாலுமே வந்து இந்த கேம் கண்டிப்பா விளையாட முடியாது. அது போக கோஜிரோ இசாவா இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட இன்ஜுரிஸ் இன்னும் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகவும் இல்ல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நம்ம எவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இன்ஜுரியும் சேர்ந்தே வந்திருக்கு போலயே நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி வராரு. எனக்கு இதை நினைச்சா ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. சரி நீங்க கோல் கீப்பரா யாரை இப்ப உள்ள இறக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி கேக்குறாரு. மீகாமி யோசிச்சு பார்த்துட்டு வாகபேசியை உள்ள இறக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவர் அசிஸ்டன்ட் கோச் கிட்ட நீங்க என்ன நினைக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனக்கும் அதான் கரெக்ட்னு சொல்லிட்டு தோணுது. மோரிசாக்கியால இவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் கண்டிப்பா தனியா ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. அவனுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமான சிச்சுவேஷன் தான். அதனால வாகபேசி தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு அவரும் சொல்றாரு. இப்போ உங்க மூணு பேர் ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாருமே கூட்டு உங்களோட லாஸ்ட் டே பிராக்டிஸ் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பேச போறாங்க. மீகாமி அப்ப பேச வரும்போது அந்நியாரம் தான் வாகபேசி ஓடி வரா வேகமா. என்னாச்சு வாகபேசி, நீ வந்துட்டு எப்பயும் இவ்வளவு லேட்டா வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மீகாமி கேக்குறாரு. நான் வந்துட்டு ஃபைனலி இதை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி அவனோட டேப் அவர்கிட்ட கொடுக்குறான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம கோச் பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு ஜெர்மனி டீமுக்கு அகைன்ஸ்டா நம்ம எப்படிலாம் விளையாடணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து உங்களோட மொபைல்ஸ்க்குமே வந்துட்டு தனித்தனியா அனுப்பியிருக்கேன். நீங்க மார்க் பண்ண போற பிளேயர்ஸ் பத்தி ஒரு சம்மரி டீடைல்ஸ்மே வந்துட்டு இதுல இருக்குது. அந்த பிளேயரை பத்தின வீக்னஸ், அவங்க எப்படிலாம் விளையாடுவாங்க, அவங்களோட டெக்னிக்ஸ் என்ன எல்லாமே வந்துட்டு இதுல இருக்குது. அப்புறம் அவங்க விளையாடுற ஒரு சில வீடியோஸ்மே வந்துட்டு அதுல நான் அட்டாச் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றேன். ரொம்பவே அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். சினேடர் கல்ஸ் வந்துட்டு என்னோட டீம் தான். அதே மாதிரி செஸ்டர் மார்கஸ்க்கு அகைன்ஸ்ட் நாங்க வந்து நிறைய மேட்சஸ் விளையாடவும் செஞ்சிருக்கோம். அதனால அவங்களோட டெக்னிக்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்ச வரை இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு வாகபேசி சொல்றான். இப்போ நீங்க வந்துட்டு உங்களோட மீட்டிங் ஆரம்பிங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றேன். இப்போ மீகாமியுமே வந்துட்டு நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவும் சொல்றதுக்கு இல்ல, நீங்களே கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு தூரம் விளையாண்டு ஃபைனல்ஸ் வந்திருக்கீங்க. சோ இந்த ஒரு கேம்லயுமே உங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டா கொடுங்க, எல்லாருமே ஹார்டா இருந்து ஃபைட் பண்ணுங்க. இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்டிங் லைனப்ப மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபார்வர்ட் வந்துட்டு வழக்கம் போல கோஜிரோ நீட்டா ரெண்டு பேர் தான். மிட்ஃபீல்ட் வந்துட்டு சுபாசா மிசாகி அப்புறம் டாகசி அதுக்கப்புறம் சானா இவங்க நாலு பேர். டிஃபென்ஸ்ல எந்த சேஞ்சஸ் கிடையாது. மாட்சியம்மா ஜீட்டோ இசிசாக்கி சோடா இவங்க நாலு பேர் தான். சோடாக்கு இது வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஏன்னா அவன் வந்து போன கேம்ல எல்லோ கார்டு வாங்கிருப்பான், அதனால உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீகாமியுமே வந்து நம்மளோட அப்ஜெக்ஷன் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு உன்னோட செகண்ட் எல்லோ கார்டு அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனால நீ வந்து உள்ள விளையாடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோடாக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறான். அடுத்து ஃபைனலி கோல் கீப்பர் பொசிஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு கென்சோ வாகபயாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாகபயாசிக்கு இது ரொம்ப ஷாக்கா போது. அவன் நேரா மீகாமி கிட்டே வந்துட்டு ஆனா இந்த டிஃபென்ஸோட சேர்ந்து நான் வந்து காம்பினேஷன் பிளே எல்லாம் எதுவும் பண்ணதே கிடையாது, இந்த டீம் வந்து எனக்கு புதுசு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மோரிசாக்கி வாகபயாசியை பார்த்துட்டு வாக்குசிமுசுவால கண்டிப்பா இந்த கேம்ல விளையாட முடியாது, ஜப்பான் கோல ஒருத்தர் நம்பி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு விடலாம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா நீங்களா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்றான். கோஜிரோ வாகபயாசி கிட்ட வந்து அவன் சொல்றது கரெக்ட் தான், ஜப்பான் கோல இப்போதைக்கு நம்பிக்கையான ஒருத்தங்கிட்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு விடணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா நீயா தான் இருக்க முடியும். உனக்கு இங்க நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டு இருக்க. ஆனா நீ வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு ஹெல்ப் பண்ணாம எங்க டீமுக்கு ஹெல்ப் பண்ணி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க கூட போராடினாலே அதுவே பெட்டரான ஒரு டீம் ஒர்க்கா தான் இருக்கும். அதை மட்டும் நீ பண்ணினாலே போதும், இந்த காம்பினேஷன் பிளே எதுவுமே தேவையில்லை, நாங்க வந்து உன்னை வெறுக்கலாம் மாட்டோம் இப்படி நீ பண்ணினாலே. ஏன் இப்ப என்ன எடுத்துக்கோ, எனக்கும் சுபாசாக்கும் அந்த அளவுக்கு காம்பினேஷன் பிளே எல்லாம் செட்டே ஆகாது, எங்க ரெண்டு பேருக்கு ஆக மொத்தத்துல செட்டே ஆகாது. இருந்தாலும் நாங்க ஒரே டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சுபாசாவை தவிர நான் அதிகமா நம்புற ஆளுன்னு சொல்லிட்டு வேற யாருமே இங்க கிடையாது. அவனை தான் நான் வந்துட்டு இந்த டீம்லயே அதிகமா நம்பி இருக்கிறேன். அவன் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னா நான் வந்துட்டு எந்த ஒரு தயக்கமே இல்லாம சந்தோஷமா அவனுக்கு பாஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஃபுட்பால்ன்றது அப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட் தானே வாகபயாசி அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா சொல்றான். அண்ட் அதுக்கும் மேல டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீயும் சுபாசாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் வந்துட்டு கேட்கவுமே செஞ்சேன். நீ வந்து எங்களோட டீமை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்க முன்னாடி ஒரு மோசமானவனா நடந்துகிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டு எல்லாருக்கும் சமசாக்கா போகுது. கோஜிரா சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாரும் சாக்கோட கேக்குறாங்க வாகபயாசியை பார்த்து. ஆமா அது வந்துட்டு உண்மைதான், அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகபயாசியும் சொல்றான். கோஜிரா வாகபயாசியை பார்த்து நீ வந்துட்டு ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்கல, ஆனா நாங்க வந்துட்டு உனக்கு தான் தேங்க்யூ சொல்லி ஆகணும், உன்னாலதான் நாங்க வந்துட்டு இந்த சின்ன அமௌண்ட் ஆஃப் டைம்ல ரொம்பவே இம்ப்ரூவ் ஆனோம் அப்படின்னு சொல்றான். மத்த ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாருமே நீ வந்துட்டு உள்ள இறங்கி லாடு வாகபயாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாக்குசிமுசும் அவன் பக்கத்துல வந்துட்டு ப்ளீஸ் நீ உள்ள இறங்கி லாடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சுபாசாவும் அவன் பக்கத்துல வந்து கேக்குறான். மீகாமியும் அவன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இதை பார்த்துட்டு வாகபயாசி வந்துட்டு சரி ஓகே நான் கண்டிப்பா உள்ள இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். மீகாமியும் இவங்களை பார்த்துட்டு ஜப்பான் டீம் வந்துட்டு இப்ப ஸ்ட்ராங்கான ஒரு யூனிட்டா தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரை ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான லைனப் தான் நம்ம வந்துட்டு உள்ள இறக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் செனடரோட அப்பாவை காட்டுறாங்க. செனடர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இந்த கேமுக்குமே வந்துட்டு டிக்கெட் கொடுத்திருப்பான், அதுக்கு போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோட அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் பக்கத்துல முயின்சி டீமோட கோச் வர்றாரு. அதாவது செனடர் வந்துட்டு அடுத்த ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போறேன் தெரியுமா, அந்த டீமோட கோச். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ வந்துட்டு உன்னோட பையன் மேட்சுக்கு போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. முயின்சி டீமோட ரொம்பவே பிஸியான கோச் எப்படி என்னை பாக்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செனடரோட அப்பா கேட்கிறாரு. நான் கொஞ்ச நேரம் உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு முயின்சி டீமோட கோச் அவர் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இவரோட பேர் வந்துட்டு பிளஸ்டர், நம்ம வந்துட்டு பிளஸ்டர்னு சொல்லிட்டே கூப்பிடுவோம். நான் வேலை பார்க்குற இடத்துல
இடத்துல உனக்கு ஒரு சில வாட்டி பாத்துருக்கேன், ஆனா எதுக்காக வந்த, என்கிட்ட இருந்து உனக்கு எதுவும் தேவைப்பட போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சினடரோட அப்பா கேக்குறாரு. நீ வந்துட்டு ஹேம்பர்க் டீம்ல விளையாடுவேன், நான் வந்துட்டு முயற்சி டீம்ல விளையாடுவேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல ரைவல்ஸா இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளஸ்டர் சொல்றாரு. அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேக்குறாரு. அப்போ ஃபிளஸ்டர் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஹேம்பர்க் டீமோட கோச்சுக்கும் அவங்க டீம்ல இருந்த ஸ்டார் பிளேயருக்கும் என்ன சண்டைன்னு சொல்லிட்டு, ஹேம்பர்க் டீமோட மெயின் கோச்சுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உனே கொஞ்ச நாள் கோச் ஆக்குனாங்க. ஆனா அந்த கேப்ல வந்துட்டு உனக்கும் அந்த டீமோட ஸ்டார் பிளேயருக்கும் வந்துட்டு சுத்தமா செட் ஆகல. நீ வந்துட்டு கோச் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையனை ஸ்டார்டிங் லைனப்ல இருந்து விளையாட விடாம வெளியே நிப்பாட்டி வச்சுட்ட. இவனுமே மீடியா கிட்ட இப்ப புதுசா வந்திருக்க கோச் வந்துட்டு எங்களுக்கு சுத்தமா சரியில்லை, அவர் வந்து சரியான யூஸ்லெஸ், அவர் வந்து திரும்ப என்ன விளையாடுன்னு சொல்லிட்டு கால்ல விழுந்தா கூட நான் வந்து கண்டிப்பா விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி சொல்லிடுறான். இவன் டீமுக்குள்ள விளையாடாதப்ப கம்ப்ளீட்டா அந்த டீமே வந்துட்டு சரியா விளையாடவே இல்ல, ரொம்ப ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கடுத்து மறுபடியும் வந்துட்டு இவனை உள்ள இறக்குனதுக்கு அப்புறமா அந்த டீம் வந்து ரொம்பவே டாப் நாச்சா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுவுமே சினேடரோட அப்பால விருப்பப்பட்டு உள்ள இறக்கல, அவருக்கு மேல இடத்துல இருந்து அவனை உள்ள இறக்குங்க, அவன் இறங்கினாதான் டீம் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால மட்டும்தான் அவன் வந்து திரும்ப உள்ள இறக்குனாங்க. ஆனா இவர் எதிர்பார்த்ததோட அவன் ரொம்பவே சூப்பரா விளையாண்டுட்டான். ஹேம்பர்க் டீம் 10வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு இந்த பிளேயர் கொண்டு வந்துட்டான். அதனால பப்ளிக் ஒப்பீனியன்ல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கோச்சுக்கு வந்து சுத்தமா கோச் பண்ண தெரியல, இவர் தான் வந்து வேஸ்ட் போல அப்படின்ற மாதிரி அவர் இமேஜ் ஆயிடுச்சு. சினேடர் விளையாடுறப்பலாம் இதான் வந்து சொல்றாங்க, உன்னோட அப்பா வந்து ஒரு யூஸ்லெஸ் கோச் தானே, அவரே ஒரு ஃபெயிலியர் தான், நீயும் ஒரு ஃபெயிலியர் தான் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சினேடர் வந்துட்டு இது எதையுமே கண்டுக்காம ஃபுட்பால்லே ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்ததா இப்ப இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணி வந்திருக்கான். ஆனா சினேடரோட ஒரு அப்பா சொன்னது வந்துட்டு உண்மைதான். அந்த பிளேயரை பத்தி, அந்த பிளேயர் வந்துட்டு இப்ப சரியாவே விளையாட மாட்டேங்கிறான், அவனுக்கு லேக் ஆஃப் ஸ்டாமினாவே சுத்தமா இல்ல. இதைத்தான் நீ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே கரெக்டா சொல்லிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளஸ்டரும் சொல்றாரு. சினேடர் இப்ப எங்க டீம்ல தான் ஜாயின் பண்ணிருக்கான், அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளஸ்டர் கேக்குறாரு. ஆமா தெரியும் அப்படின்னு இவரும் சொல்றாரு. நான் தான் வந்துட்டு அவன் எங்க டீமுக்கு ரெக்ரூட் பண்ணினேன், இப்ப அவனோட அப்பாவையுமே நான் வந்து ரெக்ரூட் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஃபிளஸ்டர் சொல்றாரு. இது கேட்டுட்டு சினேடரோட அப்பாக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா போகுது. இது வந்துட்டு நான் எனக்காக மட்டும் கேட்கல, சினேடருக்காகவும் தான் கேட்கேன், என் கூட இருந்து நீ என் கூட கோச் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளஸ்டர் கேக்குறாரு. நீ எதுவும் ஜோக் பண்றியாடா ஃபிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கேக்குறாரு. நான் இருக்கிற இந்த மாதிரி டைம்ல எல்லாம் உனக்கு ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்க போறேன், சரி வா நீ வந்து இப்ப அமைதியா இருக்கல, அக்செப்ட் தான் சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம போய் உன் பையன் மேட்ச் பார்க்க போவோம் அப்படின்னு கூட்டு போறாரு. இப்போ ஃபைனல்ஸ்க்கான டைமுமே வருது, ஃபைனல்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ரொபர்டோ அர்ஜென்டினா டீமோட கோச், அவங்க 2 பேருமே மேட்ச் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஃபைனல்ஸ்ல, அதனால கிராண்டா பண்ணணும்ல, ஃளைட்ல இருந்து 3 பேர் குதிக்கிறாங்க, பாராசூட்ல 3 கண்ட்ரியோட நேஷனல் பிளாக் இருக்குது. ஆப்வியஸ்லி 2 இது விளையாட போற டீம் ஜெர்மனி அப்புறம் ஜப்பான், இன்னொன்னு வந்துட்டு ஹோம் டீம் அப்படின்றதுனால பிரான்ஸோட கொடியே கட்டி பறக்க விடுறாங்க. அப்புறம் இந்த ஜெட்ல இருந்து ஸ்மோக் போறது, வெடி வெடிக்கிறது, இந்த மாதிரி ஃபைனல்ஸா பட்டாசா ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மனி டீமோட ஸ்டார்டிங் லைனப் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நியர் சினேடர் வந்துட்டு அந்த இடத்துல தான் பாத்துக்கிட்டு இருக்கான், அவன் டிக்கெட் கொடுத்திருப்பாங்க அந்த இடத்த பாக்குறான். இன்னுமே அவங்க அம்மா அப்பா தங்கச்சி யாருமே வந்த மாதிரி தெரியல. அடுத்து மிட்ஃபீல்டர் 4 பேர் இருக்காங்க, பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 பேர் தான், கல்ஸ் சினேடர், இவங்க 2 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ்ல இருக்க 4 பேரை நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கவே வேணாம், அவங்க 4 பேர் நமக்கு தேவையில்ல. ஆனா கோல் கீப்பர் ரொம்பவே முக்கியம், டியூட்டர், இவனையுமே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஜப்பான் டீமோட ஸ்டார்டிங் லைனப் யார் யாருன்றதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. இன்னும் ஒருத்தர் பேரை கூட சொல்ல ஆரம்பிக்கல, இருந்தாலும் அப்பவே ஆடியன்ஸ்ல வந்துட்டு சுபாசான்னு சொல்லிட்டு சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. சுபாசாவோட பேரு ஜப்பானை தாண்டி இப்ப வேர்ல்டு ஸ்டேஜ்லயும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சினேடருக்கு கத்துனதை விட ரொம்பவே அதிகமா தான் சுபாசாக்கு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டார்டிங் லைனப்ல ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்குது. ஆனா கோல் கீப்பருக்கு ஒரு பெரிய சேஞ்சே நடந்திருக்குது. கென்சோ வாக்கபாயசி இப்ப உள்ள வந்து நிக்கிறான். இதை பார்த்துட்டு ஜெர்மனி பிளேயர்ஸ் எல்லாம் தக்காளி வாய பொளந்துறாங்க, என்னது வாக்கபாயசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றதை விட கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்க பார்வையிலே அது துண்டா தெரியுது. சினேடரும் வாக்கபாயசி பார்த்து நம்மளோட அடுத்த பேட்டில் வந்துட்டு எப்படியும் அடுத்த ப்ரோ லீக்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா இப்பவே நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. நான் வந்து நம்மளோட ஒன்னு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் நிக்கிறான். சினேடர் நான் வந்துட்டு கண்டிப்பா அவங்க கூட தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி ரெடியா இருக்கிறான். அப்ப சுபாசாமே வந்துட்டு எல்லாரும் இப்ப சர்க்கிளா வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிளா நின்று எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல இருந்து ரொம்பவே தரமான ஒரு கேம் நீங்க வந்துட்டு பார்க்க போறீங்க. அடுத்து ஒரு 35வது எபிசோட் வர, இப்ப வந்துட்டு 27 அப்பனா கணக்கு போட்டு பாத்துக்கோங்க எத்தனை எபிசோட்னு சொல்லிட்டு 35வது எபிசோட் வர ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.